இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படின்னு ஆரம்பிச்சு 20 கியூப்ல முடிஞ்சிருக்கு. கேள்வி என்னன்னா கூடுதல் என்ன? போன ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே 1 2 3ல பவர்ல 2 இருந்தா அதுக்கு பேர் வந்து வர்க்கங்களின் கூடுதல். இதுக்கு பேர் என்ன? கணங்களின் கூடுதல். சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். போன ரீல்ஸ்ல பார்த்தது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர். இப்ப பார்க்க போறது சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். பவர்ல 3 வந்தா கணங்களின் கூடுதல். இப்ப என்னோட வேல்யூ 1ல இருந்து ஆரம்பிச்சு 20ல முடிஞ்சிருக்கா? சீக்வன்ஸ் 1ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப 20ல முடிஞ்சிருக்கு. சோ கணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன போட்டோமோ அதே ஃபார்முலா தான். அதுல ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டா போதும். ஸ்கொயர் இல்லாம இருந்தா இந்த ஃபார்முலாக்கு பேரு இயல் எண்களின் முதல் n இயல் எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். அதுலயே ஸ்கொயர் போட்டோம்னா சம் ஆஃப் தி கியூப்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். 1ஆம் நம்பர்ல ஆரம்பிச்சு 20ல முடிஞ்சிருக்கு. இப்ப 20 உறுப்புகளின் கூடுதல். எண்ணுக்கு பதிலா 20 போடுங்க. 20 பிளஸ் 1 21/2 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் அடிச்சிட்டா 10 டைம்ஸ் 10 2 20. 21 இன்ட்டு 10 எவ்வளவு? 210. 210 ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? 210 ஸ்கொயர் பண்ணா 210 இன்ட்டு 210. அதாவது 21 பெருக்குனீங்கன்னா 441. இங்க 2 0 சேர்த்துக்கணும். அப்ப 44,100. இதுதான் இந்த சீக்வன்ஸ் உடைய கூடுதல். முதல் 20 இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? n into n plus 1/2 the whole squared. என்னோட பிளேஸ்ல 20ன்னு போட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.